வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகள். செய்திகளை வழங்குவதற்காக தமிழ். முக்கிய செய்திகள். அதிமுக ஆட்சியில் பள்ளி கல்வியின் தரம் அதல பாதாளத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக கேப்டன் விஜயகாந்த் குற்றச்சாட்டு. கல்வியாளர்கள் மற்றும் சமூக சேவகர்களை கொண்டு உலக தரத்திற்கு இணையான பாடங்களை உருவாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தலித் மக்கள் விவகாரத்தில் மத்திய அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த எதிர்க்கட்சிகள் முயற்சி செய்வதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. இடஒதுக்கீடு எப்போதும் தொடரும் எனவும் உறுதி. கெயில் நிறுவனத்திற்கு எதிராக போராட்டத்தில் குதிக்கின்றன விவசாய சங்கங்கள். தமிழக அரசு இரட்டை வேடம் போடுவதாகவும் புகார். நாள் வேலை திட்டத்திற்கான ஊதியத்தை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வங்கிக் கணக்கில் செலுத்துகிறது மத்திய அரசு. இடைத்தரகர்களின் முறைகேட்டை தடுக்க நடவடிக்கை. ஜிகா வைரஸ் பாதித்த நாடுகளுக்கு இந்தியர்கள் செல்ல வேண்டாம். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். விரிவான செய்திகள். அதிமுக ஆட்சியில் பள்ளி கல்வியின் தரம் அதல பாதாளத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சிறந்த கல்வியாளர்களையும் சமூக சேவகர்களையும் கொண்ட குழுவை அமைத்து உலக தரத்திற்கு இணையாக பாடங்களை உருவாக்கி இளைய சமுதாயத்தை அறிவுத்திறன் மிக்கவர்களாக உருவாக்க முதலமைச்சர் ஜெயலலிதா முயற்சி எடுக்க வேண்டும் என கேப்டன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழகத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் அதிகரித்தாலும் கல்வியின் தரம் குறைந்ததால் உயர்கல்விக்கு செல்லும் விகிதாச்சாரம் மிக மிக குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அதே ஆண்டில் IAS தேர்வில் தமிழகத்தில் மட்டும் 118 பேர் தேர்ச்சியடைந்துள்ளார்கள் என பெருமை கொள்ளலாம். ஆனால் அவர்கள் அனைவருமே சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பே பள்ளி படிப்பை முடித்தவர்கள் என்றும், மேலும் 2015ஆம் ஆண்டில் +2 வகுப்பில் தேர்ச்சியடைந்து IIT நுழைவுத் தேர்வில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டும் வெறும் 33 பேர் மட்டுமே அதில் தேர்ச்சி அடைந்துள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். இதே நிலைதான் மருத்துவம் மற்றும் பட்டய கணக்காளர் படிப்பிலும் உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். தேசிய கல்வி தரத்திற்கு இணையாக 9, 10, 11, 12 பாடத்திட்டங்கள் தமிழகத்தில் இல்லை என்றும், அதனால் பள்ளிக் கல்வியின் தரம் அதல பாதாளத்திற்கு சென்றுள்ளதென கடந்த 9/7/2015 அன்றே தனது அறிக்கையின் வாயிலாக சுட்டிக்காட்டியிருந்தது தற்போது உண்மையாக இருக்கிறது என்று கூறியுள்ளார். மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் கல்வித்துறையில் நல்ல பல ஆலோசனைகளை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட மத்திய அரசின் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் சமீபத்தில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் பள்ளி கல்வித்துறை குறித்து மிகப்பெரிய ஆய்வை நடத்தி அதன் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவியர்கள் ஆங்கிலம், கணக்கு, அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் ஆகிய பாடங்களில் தேர்ச்சி விகிதம் மிகவும் குறைவாக உள்ளது என்றும், தேர்ச்சி விகிதத்தில் இந்திய சராசரியை விட தமிழ்நாட்டின் சராசரி மிக மிக குறைவாக உள்ளது என்றும் இந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழக மாணவ மாணவியர்கள் ஆங்கில பாடத்தில் 2%, கணித பாடத்தில் 4%, அறிவியல் பாடத்தில் 2%, சமூக அறிவியலில் 4% என மிக மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே சரியான விடையை அளிக்கிறார்கள் என்றும் இவ்வறிக்கை தெரிவித்துள்ளது. ஏனெனில் மத்திய அரசு நிறுவனத்தால் இந்தியா முழுவதும் 7216 பள்ளிகளில் சுமார் 2,76,416 மாணவ மாணவியர்களிடம் பல வினாக்களை கேட்டறிந்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். குறிப்பாக தமிழ்நாட்டில் 280 பள்ளிகளில் இந்த ஆய்வு நடைபெற்றுள்ளது என்றும், தமிழ்நாட்டில் மாணவ மாணவியர்கள் பாடங்களில் உள்ள பொருளை புரிந்து கொள்ளாமலும் அது குறித்து தெரிந்து கொள்ளாமலும் ஆர்வமற்ற தன்மையோடு இருப்பதால் தான் இவ்வளவு மோசமான நிலை ஏற்பட்டுள்ளதாக ஆய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். மேலும் இதற்கு முன்பு 8ஆம் வகுப்பு மாணவ மாணவியரின் கல்வித்தரம் குறித்து நடைபெற்ற ஆய்வில் தமிழகம் மிகவும் பின்தங்கியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டு எச்சரிக்கையும் விடப்பட்டது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் அதை மாற்றி அமைத்திட அதிமுக அரசு எவ்வித முயற்சியும் எடுத்ததாக தெரியவில்லை என கேப்டன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் 8ஆம் வகுப்பு வரை அனைவரையும் தேர்ச்சியடைய வைப்பதென்பது வரவேற்கக்கூடியது என்றும், ஆனால் அதே சமயத்தில் 8ஆம் வகுப்பு தேர்ச்சியடைந்து செல்லும் மாணவ மாணவியர்கள்
மேல் வகுப்பிற்கு சென்று கல்வி கற்கும் வகையில் அவர்களின் திறமையை வளர்ப்பதற்கு அதிமுக அரசு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டுமா இல்லையா? அதை செய்திருந்தால் இந்த நிலையை தவிர்த்திருக்கலாம் அல்லவா என கேள்வி எழுப்பியுள்ளார். 2011 அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த காலத்தை விட தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தற்போதைய ஆட்சியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக அளவு மாணவ மாணவியர் தேர்ச்சியடைந்தனர் என தமிழக மக்களுக்கு காண்பிக்கும் வகையில் ஒரு மாய தோற்றம் உருவாக்கப்பட்டு வருவதாக கல்வியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் என்று கூறியுள்ளார். அதை உண்மையாக்கும் விதமாகவே மத்திய அரசின் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமத்தின் ஆய்வு அறிக்கை அமைந்துள்ளது என்று கேப்டன் தெரிவித்துள்ளார். மேலும் 9, 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழில் பிழையில்லாமல் வார்த்தைகளை எழுதுவதற்கு தெரியவில்லை என்றும் ஆங்கில எழுத்துக்களையே எழுத தெரியவில்லை என்றும் கல்வியாளர்கள் கூறுவது அதிர்ச்சி அளிக்கிறது என்று அவர் கூறியுள்ளார். உண்மை நிலையை மறைத்து தனது சுயலாபத்திற்கும் ஆட்சியாளர்களின் விளம்பரத்திற்காகவும் தமிழகத்தில் தேர்வு எழுதியவர்கள் 10ஆம் வகுப்பில் 92.9%, 12ஆம் வகுப்பில் 90.6% தேர்ச்சி பெற்றனர் என்ற புள்ளி விவரத்தை மட்டுமே கூறி அதிமுக அரசு சுயதம்பட்டம் அடித்துக் கொள்கிறது என கண்டனம் தெரிவித்துள்ளார். கல்வியின் தரத்தை பற்றியும் ஏழை மாணவ மாணவியரை பற்றியும் கவலைப்படாமல் இளைய சமுதாயத்தின் எதிர்காலத்தை பற்றி சிறிதும் சிந்திக்காமல் வருங்கால சந்ததியினரின் வாழ்க்கையை அழிக்கும் போக்கில் இந்த அதிமுக அரசு செயல்பட்டு வருகிறது என கேப்டன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் 9, 10, 11, 12 ஆகிய வகுப்பு பாடத்திட்டங்கள் அகில இந்திய அளவில் நடைபெறும் நுழைவுத் தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் உருவாக்கப்படவில்லை என்றும் அதற்குரிய பயிற்சிகள் வழங்கப்படவில்லை என்றும் பள்ளிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள், ஆய்வகங்கள் மற்றும் போதுமான பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் இல்லை என பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் வாயிலாக கல்வியாளர்களும் சமூக ஆர்வலர்களும் பள்ளி கல்வித்துறையின் அவலம் குறித்து கடும் விமர்சனத்தை அவ்வப்போது தெரிவித்து வருவதை கேப்டன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக அரசின் கல்வித்துறை செயலாளர் உயர்நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டு 2 முறை 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டும் இந்த அரசு திருந்திய பாடில்லை என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா இதையெல்லாம் வழக்கம் போல பொருட்படுத்துவதே இல்லை என்றும் விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் மதுக்கடைகளை மூட மாட்டோம் என சட்டமன்றத்திலேயே ஆணவத்துடன் கொக்கரிக்கும் அதிமுக அரசின் செயலால் 3 தலைமுறை மக்களையும் சீரழித்து வரும் நிலையில் பள்ளி கல்வித்துறையையும் பாழ்படுத்தி வருகிறது என்பது மத்திய அரசு நிறுவனத்தின் ஆய்வு அறிக்கை மூலம் உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெரிகிறது என்று கேப்டன் புகார் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஆய்வறிக்கையில் தமிழ்நாட்டில் சிபிஎஸ்இ மற்றும் ஐசிஎஸ்இ பாடத்திட்டங்களில் பள்ளி கல்வித்தரம் சிறப்பாக உள்ளது என்றும் மாநில அரசின் பாடத்திட்டம்தான் மிகவும் மோசமாக உள்ளது என்றும் கூறியுள்ளது மிகுந்த வேதனை அளிப்பதாக கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். இதையெல்லாம் பார்க்கும்போது அதிமுக அரசுக்கு தமிழக மக்களின் மீது அக்கறை இருப்பதாக தெரியவில்லை எனவும் மீண்டும் தமிழக மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கின்ற பேராசையும் சுயநலமுமே தெரிகிறது என்றும் எனவே தமிழக மக்கள் இனியாவது விழித்துக் கொண்டு நல்லாட்சி அமைய உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் தற்போதுள்ள பாடத்திட்ட முறைகளே தொடர்ந்தால் தமிழக மாணவ மாணவியரின் முழு திறமையும் வெளிப்படாது என கேப்டன் கவலை தெரிவித்துள்ளார். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி என்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வரிகளை மனதில் கொண்டு முதலமைச்சர் ஜெயலலிதா தான் ஆட்சிக்கு வந்த பிறகு 10 மற்றும் 12 வகுப்பில் தேர்ச்சி சதவிகிதம் அதிகம் என புள்ளி விவரங்கள் அளிப்பதை விட்டுவிட்டு விருப்பு வெறுப்பின்றி அரசியல் காழ்ப்புணர்ச்சியின்றி சிறந்த கல்வியாளர்களையும் சமூக சேவர்களையும் கொண்ட குழுவை அமைத்து அவர்கள் மூலம் உலக தரத்திற்கு இணையாகவும் தேசிய கல்வி திட்டத்திற்கு இணையாகவும் பாடங்களை உருவாக்கி வருங்கால சந்ததிகளான இளைய சமுதாயத்தை அறிவுத்திறன் மிக்கவர்களாக உருவாக்க தமிழக அரசு முயற்சி எடுக்க வேண்டும் என கேப்டன் விஜயகாந்த் தமது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். தலித் விவகாரத்தில் மத்திய அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். தலித் மக்களுக்கான இடஒதுக்கீடு எப்போதும் தொடரும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சி பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அம்பேத்கர் பெயர் இந்த நாட்டில் இருக்கும் வரை தலித்துகளுக்கான இடஒதுக்கீட்டை யாரும் ரத்து செய்ய முடியாது என்று கூறினார். அந்நிய நேரடி முதலீடு கடந்த ஓராண்டில் 13.9% அதிகரித்துள்ளதாகவும் இதன் மூலம் நாட்டில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலங்களவையில் ஆளும் கூட்டணிக்கு பெரும்பான்மை இல்லாததால் மத்திய அரசின் செயல்பாடுகளை முடக்க எதிர்க்கட்சிகள் முயல்வதாக குற்றம் சாட்டிய நரேந்திர மோடி, ஏழை தாயின் பிள்ளையான தான் நாட்டை ஆளுவதை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று விமர்சித்தார். डॉक्टर बाबा साहब आम्बेडकर का हमने गौरवगान किया। पहली बार डॉक्टर बाबा साहब आम्बेडकर के हमने सिक्के निकाले,
पोस्टल स्टैम्प निकाला, पार्लियामेंट में 2 दिन के लिए संविधान और बाबा साहब आंबेडकर की 125वीं जयंती पर डिबेट की। लंदन के बाबा साहब आंबेडकर जहां पढ़ते थे वो मकान सरकार ने लिया, स्मारक बनाया। मुंबई में इंदू मिल जहां बाबा साहब ने श्वास छोड़ी थी। முன்னதாக கோவை வரதராஜபுரத்தில் 582 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இஎஸ்ஐ மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி கட்டிடங்களை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். கெயில் நிறுவனத்திற்கு எதிராக 6 மாவட்ட விவசாயிகளை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என தமிழக விவசாயிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் மாநில தலைவர் சின்னசாமி, தமிழகத்தில் கெயில் நிறுவனம் எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு அனுமதி அளித்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தமிழக விவசாயிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக தெரிவித்தார். கெயில் நிறுவனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 6 மாவட்ட விவசாயிகளை ஒன்று திரட்டி பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றம் விவசாயிகளுடைய கருத்து கேட்க வேண்டும் என்ற அந்த உத்தரவுப்படி தமிழக அரசும் விவசாயிகளுடைய கோரிக்கை கருத்துக்களை கேட்டு ஒரு முடிவு செய்து அந்த எரிவாயு குழாய் பதிப்பதற்கு கெயில் நிறுவனம் எரிவாயு குழாய் பதிப்பதற்கு தடை விதித்தது. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அந்த தடையை விலக்கி கெயில் நிறுவனத்திற்கு எரிவாயு குழாய் பதிப்பதற்கான அனுமதியை வழங்கியிருப்பது தமிழகத்தினுடைய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கின்றது. இந்த 6 மாவட்டங்களை சார்ந்த விவசாயிகளை ஒன்று திரட்டி போராடுவதற்கு தமிழக விவசாயிகள் சங்கம் தயாராக இருக்கிற எச்சரிக்கையும் விடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன், தமிழகத்தில் விளைநிலங்கள் வழியாக குழாய் மூலம் எரிவாயு கொண்டு செல்லும் கெயில் நிறுவன திட்டத்தை செயல்படுத்த விட மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கெயில் நிறுவனத்திற்கு எதிராக விவசாயிகளுடன் சேர்ந்து தமிழ் மாநில காங்கிரசும் போராடும் என்றும் அவர் கூறியுள்ளார். மத்திய மாநில அரசாங்கங்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய மறுசீராய்வு மனு தாக்கல் செய்து அதன் அடிப்படையிலே சட்ட ரீதியான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும். அதன் மூலம் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் காப்பாற்றிட வேண்டும். இந்த திட்டம் வருவதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் ஒருபோதும் அனுமதிக்காது. விவசாயிகளுடன் இணைந்து போராடுவோம் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். தாராபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய உழவர் உழைப்பாளர் கட்சி தலைவர் செல்லமுத்து, இந்த விவகாரத்தில் தமிழக அரசு இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் இன்றைக்கு தமிழக அரசுடைய மூத்த வழக்கறிஞர் இந்த நீதிமன்றத்திற்கு சென்று ஆஜராகாமல் இருந்ததாக செய்திகள் வருகின்றன. அப்படி என்றால் ஒரு பக்கம் கெயில் நிறுவனத்தை தடை செய்துவிட்டு இன்னொரு பக்கம் அவர்களுக்கு சாதகமாக வழக்கறிஞரை ஆஜராகாமல் செய்திருக்கிறார்களா? தமிழக அரசு இந்த விஷயத்தில் நாடகம் ஆடுகிறதா என்ற கேள்விக்குறி விவசாயிகளுடைய மனதில் எழுந்திருக்கிறது. மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, விவசாயிகளை கிள்ளுக்கீரைகளாக நினைக்கின்ற அந்த நிலையை மாற்றி விவசாயிகளை காப்பாற்றுகிற முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதும், நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு கெயில் நிறுவனம் விவசாயிகளுடைய விளைநிலங்கள் வறுமையானால் நிச்சயமாக விவசாயிகள் கூட்ட இயக்கத்தின் சார்பாக மாபெரும் போராட்டத்தை நடத்தி அதை தடுத்தே தீர்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விளைநிலங்கள் வழியாக எரிவாயு குழாய் பதிக்க கெயில் நிறுவனத்திற்கு அனுமதி அளித்த விவகாரத்தில் விவசாயிகள் ஒன்று கூடி எதிர்க்க வேண்டும் என்று மீத்தேன் எதிர்ப்பு குழு வலியுறுத்தியுள்ளது. ஒரு வயலிலே குழாய் போடுகிறார்கள் என்றால் 20 மீட்டர் அகலத்திற்கு அந்த இடத்தை கெயில் தன் நிர்வாகத்திற்கு கொண்டு வந்து விடுகிறது. ஆகவே அந்த இடத்துல எந்த விதமான மேம்பாடும் அந்த விவசாயி செய்ய முடியாது. அந்த இடத்திலே குழாய் உடைந்தால் அதற்கு அந்த விவசாயியே பொறுப்பு என்று நிர்ணயிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த நிலத்தினுடைய சந்தை மதிப்பில் 40 விழுக்காடு மட்டுமே கொடுத்தால் போதும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. இது மிக அநியாயமான தீர்ப்பு. வழக்கு மன்றத்திற்கு முன்னமே போய்விட்ட காரணத்தால் தமிழக அரசு இதை மேல்முறையீடு செய்ய வேண்டும். அதே நேரம் விவசாயிகளும் அனைத்து தமிழ் மக்களும் களத்திலே இறங்கி போராட வேண்டும். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 100 நாள் வேலை திட்ட சம்பளத்தை பயனாளிகள் வங்கிக் கணக்கு மூலம் நேரடியாக பெறலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது.
கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்காக கடந்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி காலத்தில் ஆண்டிற்கு 100 நாள் வேலை வழங்கும் திட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு நாள் ஒன்றிற்கு 100 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படுகிறது. இந்த சம்பளத்தில் ஒரு பகுதியை இடைத்தரகர்கள் பிடித்துக் கொண்டு மீதியை மட்டுமே பயனாளிகளிடம் வழங்குவதாக புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. இந்த நிலையில் இந்த முறைகேட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் 100 நாள் வேலை திட்ட சம்பளம் அனைத்தும் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சௌத்ரி வீரேந்திர சிங் இதை அறிவித்தார். ஜிகா வைரஸ் பாதித்த நாடுகளுக்கு அவசியம் இல்லாமல் யாரும் செல்ல வேண்டாம் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. கொசுக்களால் பரவும் ஜிகா வைரஸ் அமெரிக்கா, பிரேசில் உள்ளிட்ட நாடுகளில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வைரஸ் குறிப்பாக கர்ப்பிணிகளை பாதிக்கிறது. ஜிகா வைரஸ் பாதிப்புகள் கடுமையாக இருப்பதால் உலக சுகாதார அமைப்பு உலகளாவிய அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கர்ப்பிணிகள் மற்றும் கர்ப்பமாகும் சாத்தியம் உள்ள பெண்கள் வைரஸ் பாதித்த நாடுகளுக்கு செல்ல வேண்டாம் என மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே இந்தியாவில் ஜிகா வைரஸ் பாதிப்பு இல்லை எனவும் மக்கள் இதுகுறித்து பீதியடைய தேவையில்லை எனவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா கூறியுள்ளார். ஓரினச் சேர்க்கை தொடர்பான மறுசீராய்வு மனுவை 5 நீதிபதிகள் கொண்ட வேறு அமர்விற்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஓரினச் சேர்க்கை உறவை கிரிமினல் குற்றமாக உச்சநீதிமன்றம் அறிவித்ததற்கு எதிராக தன்னார்வ தொண்டு நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு தரப்புகளில் இருந்து 8 மறுசீராய்வு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்களை நேற்று நீதிபதிகள் DS தாக்கூர், அனில் தவே, ஜெகதீஷ் சிங் கேகர் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அப்போது மறுசீராய்வு மனுவை 5 நபர் கொண்ட அரசியல் சாசன அமர்விற்கு மாற்றுவதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரிக்கை. தலைவர்களின் பொன்மொழிகளை அழித்துவிட்டு ஜெயலலிதாவின் பிறந்த நாள் வாசகங்களை எழுதுவதா? அதிமுகவினருக்கு சமூக ஆர்வலர்கள் கடும் கண்டனம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளை பெறும். குழந்தைங்க நிம்மதியா தூங்குறாங்க. நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே கிரானைட் குவாரி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்களுடன் இணைந்து தேமுதிகவினரும் குவாரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரையில் உள்ள கிரானைட் குவாரிகளில் கிரானைட் கற்களை முறைகேடாக வெட்டி எடுத்ததன் மூலம் அரசுக்கு பல ஆயிரம் கோடி இழப்பீடு ஏற்பட்டதை அதிகாரி சகாயம் தலைமையிலான குழு கண்டுபிடித்து அதன் அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ள கடம்போடு வாழ்வு கிராமத்தில் மதுரையைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்திற்கு கிரானைட் குவாரி அமைக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. இது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதுவும் விவசாய நிலங்களுக்கு மத்தியில் கிரானைட் குவாரி அமைத்து வருவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் இந்த விவகாரத்தில் அரசு அதிகாரிகள் தொடர்ந்து மௌனம் காத்து வருவதால் பல்வேறு சந்தேகங்கள் மக்கள் மத்தியில் எழுந்து வருகின்றன. இந்த நிலையில் 3 கிராம மக்கள் திடீரென குவாரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் உள்ளிட்ட தேமுதிகவினரும் பங்கேற்று குவாரியின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஆக்கிரமிப்பு செய்து பிரபல நிறுவனத்திற்கு உரிமையாளராக சொல்லப்படும் ஒரு நபர் பல ஆயிரக்கணக்கான பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி யாருக்கும் தெரியாமல், இந்த ஊர் மக்களுக்கு யாருக்கும் தெரியப்படுத்தாமல் இரவோடு இரவாக வேலி அமைத்து இப்பொழுது 60-70 அடி உயர ஆழத்திற்காக குழி தோண்டி பெரிய பெரிய எந்திரங்களை கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதிகாரிகள் அவர்களாக திருந்தி இந்த பெரிய ஆக்கிரமிப்பையும் இந்த சுரங்க வேலையும் உடனே நிறுத்தாவிட்டால் பெரிய போராட்டம் வெடிக்கும். திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த தொழில் இதை நாங்கள் நிறுத்தியே ஆவோம். விவசாய நிலங்களுக்கு நடுவே கிரானைட் குவாரி அமைப்பதால் விவசாயம் அடியோடு பாதிக்கப்படும் நிலை உருவாகும் என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீராதாரம் முழுமையாக தடைபட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதோடு இந்த பகுதியே சுடுகாடாக மாறிவிடும் என கவலை தெரிவித்துள்ள கிராம மக்கள் உடனடியாக குவாரி அமைப்பதை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர்.
சில தனிப்பட்ட நபர்களுடைய விவசாய நிலங்களை விலைக்கு வாங்கி மதுரையைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் இங்கே கிரைனைட் குவாரி அமைப்பதற்காக ராட்சச இயந்திரங்களை கொண்டு இங்கே குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. இதனால் எங்களை நீர் ஆதாரம் பாதிக்கப்படும். சுற்றிலும் உள்ள 4 குளங்களுக்கு உண்டான விவசாய நிலங்களும் பாதிக்கப்படும். இது முழுக்க முழுக்க ஆளுங்கட்சிகளோட அராஜகத்தின் உச்சகட்டம். இதை பல்வேறு அரசியல் கட்சி மூலமாகவும் பல்வேறு இயக்கங்கள் மூலமாகவும் இதை தடுத்து நிறுத்தி எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும்படி உங்கள் தலைமையிடம் கேட்டுக்கொள்கிறோம். செங்கம் அருகே பள்ளி சுவற்றில் எழுதியிருந்த திருக்குறளை அழித்துவிட்டு ஜெயலலிதாவின் பிறந்த நாள் வாசகங்களை அதிமுகவினர் வரைந்துள்ளதற்கு அப்பகுதி மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். செங்கம் அருகே உள்ள அம்மாபாளையம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியின் சுற்றுச்சுவரில் மாணவர்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளும் வகையில் திருக்குறள் மற்றும் அன்னை தெரசாவின் வாசகம், அப்துல் கலாமின் பொன்மொழிகள் ஆகியவற்றை எழுதப்பட்டிருந்தன. இந்த நிலையில் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு சுவற்றில் எழுதியிருந்த பொன்மொழிகளை அதிமுகவினர் அழித்துவிட்டு ஜெயலலிதாவை வாழ்த்தி பல்வேறு வாசகங்களை எழுதியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவர்கள் சுவற்றில் எழுதியிருந்த திருக்குறளால் அறிவை வளர்த்துக் கொண்ட தங்களுக்கு ஜெயலலிதாவின் பிறந்த நாள் விளம்பரத்தால் எந்தவித பயனும் இல்லை என்று வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். புகைப்படமும் அவற்றின் கருத்துகளும் அதில் இருந்தது. வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது அன்னை தெரசா என்று எழுதியிருந்தது. அதை கண்டு நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். அப்துல் கலாமின் வாசகம் அதில் இருந்தது. இந்தியா 2020ஆம் ஆண்டு வல்லரசு நாடு என்ற தலைப்புடன் இருந்தது. அவரின் கவிதைகள் மற்றும் பாட்டுகள் அதில் இருந்தது. அது எங்கள் மனதை கவர்ந்தது. அதை படித்து நாங்கள் மிகவும் உற்சாகமாக இருந்தோம். ஆனால் இப்போது அம்மாவின் பிறந்த நாளை எழுதியிருக்கிறது. அது எங்கள் மன வருத்தத்தை உள்ளாக்கி இருக்கிறது. மாணவர்களின் நலனில் கருத்தில் கொண்டு பள்ளி சுவற்றில் எழுதியுள்ள ஜெயலலிதாவின் வாசகங்களை அகற்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ அம்மாபாளையம் ஸ்கூலோட சுற்றுச்சுவர் முன்னாடி திருக்குறளும் அப்துல் கலாம் வாசகங்கள் மற்றும் அன்னை தெரசாவோட வாசகங்கள்லாம் இடம்பெற்றிருந்துச்சு. ஆனால் அது அம்மா பிறந்தநாள் வர்றதால அதெல்லாம் அழிச்சிட்டு அம்மா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக நிறைய சுவரை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும். இதேபோல் அரசு அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களிலும் ஜெயலலிதாவை வாழ்த்தி அதிமுகவினர் பல்வேறு வாசகங்களை எழுதி வருகின்றனர். இதனை தட்டி கேட்க வேண்டிய அதிகாரிகளோ ஆளும் கட்சியினருக்கு பயந்து தொடர்ந்து மௌனமாக இருந்து வருவதற்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். கோவில்பட்டி அருகே கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 20,000 ரூபாய் வழங்க கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் அண்மையில் பெய்த கனமழையின் காரணமாக கோவில்பட்டி, எட்டயபுரம், விளாத்திக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியது. இதனால் பல ஆயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றிற்கு 20,000 ரூபாய் வழங்க கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் நல்லக்கண்ணு தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. அதுதான் இந்த பேரிடராக கருதி உடனடியாக விவசாயிகளுக்கு எல்லா வகையான நஷ்டஈடுகளும் பராமரிப்புகள் போதுமான பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் போதுமான நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதனிடையே சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வெள்ள நிவாரண நிதி வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிலருக்கு வந்திருக்கு, அது திமுக ஆட்சி இருக்கிறவங்களுக்கு வரலன்றாங்க. அம்மா ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு வருது. அதில் பாதி பேர் 20 வருஷம் 40 வருஷமா இருக்கிறவங்களுக்குலாம் சுத்தமாக காசே வரல. இப்போ வாடகைக்கு வந்தவங்களுக்குலாம் காசு வருது. இன்னைக்கு நாங்கள் தாலுக்கால ஆஃபீஸில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ பார்த்தா பேங்க்லேருந்து எங்களை எல்லாரையும் துரத்தி தான் விடுறாங்க. ஒரு கரெக்டான ரெஸ்பான்ஸாக பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. இப்போ இங்கே பார்த்தா 2 நாளாக ஸ்ட்ரைக்குன்றாங்க. எவ்வளோ ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வெயிலில் நின்றுட்டு போகிறாங்க. ஒருத்தவங்க ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வராங்க. எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமாக இதுக்கு ஒரு விடிவு தந்தால் நல்லா இருக்கும். பழனி மலைக்கோவிலில் வைக்கப்பட்டுள்ள உண்டியல்கள் நிரம்பியதால் நேற்றவைகள் திறந்து எண்ணப்பட்டன. இதில் பக்தர்களின் காணிக்கை 2,72 லட்சத்தை தாண்டியுள்ளது. பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். அவ்வாறு வரும் பக்தர்கள் நேர்த்திக்கடனாகவும் காணிக்கையாகவும் உண்டியலில் பணம், தங்கம், வெள்ளி ஆபரணங்கள் செலுத்துவது வழக்கமாக உள்ளது.
மேலும் வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் தங்கள் நாட்டு கரன்சிகளையும் உண்டிகளில் செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் உண்டிகள் நேற்று திறக்கப்பட்டு காணிக்கைகள் எண்ணப்பட்டன. கடந்த 14 நாள் வசூலான உண்டிகள் காணிக்கையில் 2,72,44,253 ரூபாய் வசூலாகியுள்ளது. பணம் தவிர 830 கிராம் தங்கம் மற்றும் 20,900 கிராம் வெள்ளி, வெளிநாட்டு கரன்சி 708 நோட்டுகள் வசூலாகியுள்ளது. உண்டியல் என்னும் பணியில் தேவஸ்தான ஊழியர்கள், வங்கி அதிகாரிகள், கல்லூரி மாணவிகள், பேராசிரியர்கள் மற்றும் தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் பலர் ஈடுபட்டனர். இருபது ஓவர் உலக கோப்பையை வெல்ல இந்தியாவிற்கு வாய்ப்பு. பிரையன் லாரா செய்திகள் தொடர்கின்றன. 20 ஓவர் உலக கோப்பையை வெல்ல இந்திய அணிக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக மேற்கு இந்திய தீவு அணியின் முன்னாள் கேப்டன் பிரையன் லாரா தெரிவித்துள்ளார். சொந்த நாட்டில் T20 உலக கோப்பை தொடர் நடைபெறுவதால் இந்தியா கோப்பையை வெல்லும் என்று தாம் அவர் நினைப்பதாக கூறியுள்ளார். இங்குள்ள ஆடுகளங்களை அந்த அணி வீரர்கள் நன்கு அறிவார்கள் என்றும், மேலும் சிறந்த அணிக்கு எதிரான அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள் என்றும், எனவே இந்திய அணி கோப்பையை வெல்லும் என்பதே தனது கணிப்பு என்றும் அவர் கூறியுள்ளார். ஆனால் மேற்கிந்திய அணியை பற்றியும் நான் கூற வேண்டும் என்றும் கூறியுள்ள அவர், அவர்கள் சிறந்த அணியை தேர்வு செய்துள்ளார்கள் என்றும், எனவே மற்ற அணிகளுக்கு இது கவலையளிப்பதாகவே அமையும் என்றும் கூறியுள்ளார். கிறிஸ் கெயில், டேரன் பிராவோ, பொலாட் உள்ளிட்டவர்கள் இணையும் போது அவர்களிடையே கெமிஸ்ட்ரி உள்ளது என்றும், இவர்கள் நிச்சயம் பெரிய அச்சுறுத்தலாக இருப்பார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.